Hi all, welcome back to a newspaper analysis session. February 5 ஓட இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த எடிட்டோரியலுக்கு முன்னாடி இருக்கிற பேஜஸ்லலாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணிக்கிற அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பாருங்கள், எ சன்ஷைன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் யூ மீன் பை எ சன்ஷைன் இனிஷியேட்டிவ் அப்படின்னா ரொம்பவே பிரகாசமான, ரொம்பவே வெல்கம் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னா சென்டர் சோலார் இனிஷியேட்டிவ் ஷுட் பி அக்கோமடேட்டிவ் டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பேச வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து அவங்களோட இன்டரிம் பட்ஜெட் டே ஸ்பீச் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து ஒரு பிளான் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதை அவங்க வந்து ரீஐட்ரேட் பண்ணாங்க, திருப்பி அதை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, பவர் சப்ளை வந்து 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இந்த கண்ட்ரிக்கு வந்து ரூஃப்டாப் சோலார் பேனல்ஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக 300 யூனிட்ஸ் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா 15,000 rupees வந்து ஆனுவலாக ஒவ்வொரு சிட்டிசனுக்கு வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளைம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, மந்த்லி எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து 300 யூனிட்ஸ்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம், மிட் சைஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 to 2 kilowatts வரைக்கும் இருக்கக்கூடிய சோலரைசேஷன் மூலமாக கவர்மெண்ட் வந்து அந்த எக்ஸ்பென்சஸை வந்து பியர் பண்ணிப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சோலரைசேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 1 lakh crore rupees வரைக்கும் செலவாகும் ஃபார் தட் 1 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ அதில் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 40% வந்து கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 60% சப்சிடி வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த 40% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து போட தேவை கிடையாது. அந்த 40% வந்து யார் போடுவாங்க அப்படின்னா அந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட் வந்து போடுவாங்க, விச் இஸ் டை அப் வித் கவர்மெண்ட். ஓகேவா. ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து பவர் மினிஸ்ட்ரியோட கனெக்ட் ஆயிரும். ஸோ பீப்புளுக்கு வந்து ஈஸியாக பவர் சப்ளை வந்து ப்ரொவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா இன்ஸ்டாலேஷன்லேயும் சரி, இன்ஸ்டால் பண்ணுறதுலையும் சரி, குவாலிட்டியாக சர்வீஸ் கொடுக்குறதுலையும் சரி, எல்லாமே எப்படி இருக்கும், குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுற விதமாக இருக்கும். ரிலையபிள் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்படி பார்க்குறப்போ இன் கேஸ் ஆஃப் சர்ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வி கேன் செல் இட் அவுட் பை ப்ரொவைடிங் த குட் லோன். இது மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேயை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் கூட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மந்த்லி கன்சம்ஷன் வந்து 300 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு சில வீட்டில் வந்து ஏசி ஏர் கண்டிஷனர்ஸ் இருக்கும், ஹீட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுன்னா சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து கன்சியூம் பண்ணுறதுல மெயின் ரோலை வந்து வகிக்கும். ஓகேவா. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 crore-லேருந்து 30 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வரைக்கும் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா 80 to 85% ஆஃப் த பீப்புள் அமாங் 25 crore to 30 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் இந்தியா தே ஆர் யூசிங் பிட்வீன் ஒன்லி 10 units to 120 units ஆஃப் பவர் பெர் மந்த் ஆன் ஆன் ஆவரேஜ். ஓகேவா. ஸோ ஆன் ஆவரேஜில் பார்க்குறப்போ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் 20 கோடி 30 கோடி மக்களில் 80 to 85% தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம 1 crore ஹவுசஸை வந்து இந்த பிளானுக்கு எலிஜிபிள் ஆக்குறது வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட் டாஸ்கையுமே கொடுக்காது. எதனால் அப்படின்னா பவர் கன்சம்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இப்போ கொடுத்துருக்கிற பிளானுக்கும் முன்னாடி இருந்த பிளானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸ்டேட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். ஸோ முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்டர் ஹேஸ் அப்போஸ்ட் the involvement of the state power distribution companies, but now they are pushing for solarization. ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்காம்ஸ் வந்து ரொம்பவே லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. பட் இப்போ வந்து அவங்கள இன்க்ளூட் பண்ணுறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்குமே ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட கன்சம்ஷன் அண்ட் ஹை கன்சம்ஷன் கன்சியூமர்ஸை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக ரூஃப்டாப் சோலார் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதோடைய பெஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இந்த பவர் சப்ளை டு த ஹவுஸ் ஹோல்ட் லெவலுக்கு வந்து கொடுக்குறதுல வந்து எப்படி இருக்குன்னா இட் மைட் நாட் பிகம் த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, பட் ஸ்டில் தே ஆர்
வெல்கமிங் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம். ஓகேவா? இது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா டீகார்பனைஸ்டு பவர் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நவடேஸ். அதுக்கடுத்து பாருங்கள் 12 ஜிகாவாட்ஸ் ஆஃப் பவர் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம 40 ஜிகாவாட்ஸ் ஆஃப் சோலார் பவரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்போ 12 ஜிகாவாட்ஸ் ஆஃப் கன்சியூம்டு பவர் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, there is a real risk that much of the challenges that have impeded previous initiatives will resurface. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், முன்னாடி இருந்த எல்லா ஒரு சேலஞ்சஸையுமே இந்த டைம் வந்து என்ன செய்யலாம்னா கம்மி பண்ணலாம். ஸோ அது எல்லாத்தையுமே அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்டேட்டுக்கு அக்கோமடேட்டிவாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சன்ஷைன் இனிஷியேட்டிவ்க்கு கீழே பேசப்பட்டிருக்கிறது. ஸோ என்ன ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அதில் ஸ்டேட்ஸை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க, இது மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. ஸோ செகண்ட் எடிட்டோரியல் இஸ் ஆல் அபவுட் த இந்தியா மஸ்ட் இன்சென்டிவைஸ் ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு புதுச்சேரி அந்த ஸ்ரீலங்கன் நேவியில் வந்து ஒரு ஃபிஷர்மேனில் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான். ஸோ இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க் எடிட்டோரியல், இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்ரீலங்காஸ் எக்கனாமிக் கிரைசிஸ் இஸ் ஈஸிங் கிராஜுவலி அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஸ்ரீலங்கா வந்து பயங்கரமான ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதிலிருந்து அவங்க மீண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா த பிரசிடென்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் கண்ட்ரி. ஓகேவா? ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் கிரைசிஸ் இஸ் ஈஸிங் கிராஜுவலி அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே அவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரஷ்யன் மினிஸ்டர் விசிட் சவுத் கொரியா ஆஃப்டர் டிப்ளமேட்டிக் ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரஷ்யன் மினிஸ்டர் டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரி வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஆண்ட்ரி he has visited சவுத் கொரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா in order to discuss the Ukrainian war. ஓகேவா? ஸோ எதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, ஸோ யார் மேலே பிரச்சனை இருக்குது, நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் ஆர்ம்டு நார்த் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி என்ன ஆகிக்கிட்டு இருக்குன்னா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, சவுத் கொரியா நார்த் கொரியாவுக்கு இடையிலையும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வச்சு பார்க்குறப்போ they might become close to their ties அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகேவா? India's bullet train project accelerates towards completion with funds land அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் எதையும் இணைக்க போகுது அப்படின்னா அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் இடையில. ஸோ பெர் கிலோமீட்டருக்கு 320 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெர் ஹவருக்கு வந்து அந்த ட்ரெயின் வந்து போகிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 24-25 இன்ட்ரீம் பட்ஜெட்டில் வந்து 25,000 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் நடந்த பட்ஜெட்லேயும் சரி, இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா இட்ஸ் ஹையஸ்ட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவாங்க அரௌண்ட் 26 to 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒர்க்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக ஆக்சிலரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒடிஷா அன்வீல்ஸ் குளோபல் ஏர் கார்கோ ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் புவனேஸ்வர் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒடிஷா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் க்ரோயிங் தேர் ப்ராக்ரஸ் இன் மேனுஃபேக்சரிங் தி இன்டர்நேஷ்னல் ஏர் கார்கோ ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஒடிஷா வந்து அவங்களோட ஏர் கார்கோ ஆப்ரேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா புவனேஸ்வர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து இந்த மாதிரி பர்டிகுலர் ஃப்ளைட்ஸ் வந்து போகும் அப்படிங்கிறத வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒடிஷா இஸ் இம்ப்ரூவிங் தேர் ஏர் சர்வீசஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் நியூஸஸ் மட்டும்தான். எடிட்டோரியலில் அந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அந்த ரூஃப் டாப் சோலரைசேஷன் பவர் பற்றி. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதில் பட்ஜெட்டில் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, எப்போ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, எந்த 2 சிட்டிஸை வந்து கனெக்ட் பண்ண போகுது,
பெர் கிலோமீட்டருக்கு அதோடைய ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபீச்சர்ஸை பற்றி, பெர் ஹவருக்கு அதோடைய ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி அதோடைய ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்ரீலங்காவோட எக்கனாமி வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இட்ஸ் பேக் டு நார்மல், இட்ஸ் ஈஸிங் கிராஜுவலி அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் பார்த்தோம். ஸோ ஒடிசா வந்து அவங்களோட ஏர் சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக குளோபல் ஏர் கார்கோ ஃப்ளைட்ஸை வந்து அன்வீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் என்ன அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நியூஸ். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல். நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.